ஆனால் 18ஆம் கால்வாய் திறந்து சொல்லி விவசாய சங்கம், அதிமுக இவங்கெல்லாம் பல்வேறு கட்ட போராட்டங்கள் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதை தொடர்ந்து தான் நீங்கள் வந்து இன்றைக்கி கலெக்டரை வந்து பார்க்க வந்திருக்கீங்க. ஏன்னா முன்னாடியே இந்த விவசாயிகளுக்கு திறந்து விட்டுருக்கலாம். ஏற்கனவே நாங்கள் வந்து அமைச்சருக்கு, முதலமைச்சருக்கு, மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு கடிதம் கொடுத்துருக்கோம். இன்றைக்கி ரிமைண்ட் பண்ணுறதுக்காக லெட்டர் கொடுக்க வந்தேன் கலெக்டர்கிட்ட. கொடுத்த பிறகு தான் விஷயம் தெரியுது. மாவட்ட ஆட்சித்தலைவர் ஒரு விஷயத்தை சொன்னாங்க. அதாவது 18ஆம் கால்வாய்க்கும் இந்த பிடிஆர் கால்வாய்க்கும் தண்ணி திறப்பதற்கு தாமதத்துக்கு காரணம் என்னன்னு சொன்னால், மேலூருக்கு ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி, முல்லை பெரியாறுலேருந்து தண்ணி. அங்கே முதல் போகத்துக்கு இன்னும் தண்ணி கொடுத்து முடிக்கலை, ரெண்டாவது போகத்துக்கு தண்ணி திறக்கலை. ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி இட் இஸ் கவர்மெண்ட் ஜியோ. நம்ம நினச்சதில்லை, அரசாங்க ரெக்கார்டு பிரகாரம் மேலூர் பகுதிக்கு முதல் போகத்துக்கு தண்ணி ப்ரியாரிட்டியில் கொடுத்தாகணும். அது இன்னும் கொடுத்து முடிக்கலை. ரெண்டாம் போகத்துக்கு தண்ணி திறக்கலை. இந்த சூழலில் அவங்க கோர்ட்டுக்கு போயிருக்காங்க. கடந்த 7ஆம் தேதி வாய்தா வந்துச்சு. அடுத்த வாரம் ஹியரிங் வருது விசாரணைக்கு. அந்த விசாரணையில் தான் மேலூருக்கு முழுமையாக கொடுக்குறாங்களா இல்லை எல்லா இருக்கிற தண்ணியை வச்சு எல்லா பகுதியும் கொடுக்கலாமான்ற தீர்ப்பு வந்த பிறகு தான் மாவட்ட ஆட்சித்தலைவர் டிசைட் பண்ணுவார். அந்த தீர்ப்புக்காகத்தான் இப்போ வெயிட்டிங். ரைட்டா? இன்னொரு விஷயத்தை கேட்டேன். பெரியார் அணையில் அந்த சுற்றுப்பட்டு பகுதி தண்ணி கேட்ச்மெண்ட் ஏரியாவில் தண்ணி எவ்வளோ இருக்குன்னு கேட்டேன். அவங்க சொன்னாங்க 8592 மில்லியன் கனஅடி தான் தண்ணி இருக்குது இப்போதைக்கு. இப்போ இருப்பு கேரளாவில் மழை இல்லை, நீர் வரத்து குறைஞ்சிருச்சு. நமக்கு தேவை எவ்வளோன்னு கேட்டால் 16,962 மில்லியன் கனஅடி தேவை. 2 மடங்கு அதிகமாக தேவைப்படுது. ஸோ இதனால தான் இன்றைக்கி அந்த தண்ணியை வந்து 18ஆம் கால்வாய்க்கும் இதுக்கும் திறக்காமல் குடிநீருக்கு மட்டும் இப்போ தண்ணி திறக்கிறோம். குடிநீருக்கு எப்படி திறக்கிறோம்னு சொன்னால் இன்னொரு 2-3 மாதத்துக்கு நம்ம தண்ணி தேவைப்படுது. ஸோ ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி குடிநீர் இருக்கட்டும்னு சொல்லி தண்ணி திறக்கிறோம். இந்த கோர்ட் ஹியரிங் முடிஞ்ச பிறகு எப்படி டிசைட் பண்ணுறாங்களோ அதுக்கு பிறகு தான் நம்ம இந்த 2 கால்வாயிலும் தண்ணி திறக்கிறதுக்கு முடிவு எடுக்கப்படும். அப்புறம் விவசாய சங்கமும் அதிமுக இவங்கெல்லாம் வந்து மக்களை திசை திருப்பதற்காக போராட்டம் பண்ணுறாங்க. இல்லை, உண்மை நிலை தெரியாமல் மக்களை குழப்பக்கூடாது. இப்போ நானும் இப்போ பெரியகுளம் எம்எல்ஏவோ அந்த தண்ணியை கொண்டு போய் அரபிக்கடலில் கடத்திட்டு மாதிரி ஒழிச்சு வச்சது மாதிரிலாம் பேசக்கூடாது. உண்மை நிலவரம் விவசாயிகளுக்கு ரியலாக தெரியணும். என்கிட்டயும் விவசாய சங்கம் வந்து சொன்னாங்க. நான் கன்சர்ன் அமைச்சர்கிட்ட பேசினேன். நான் அமைச்சர் சொன்னாங்க, நீர் வரத்து இல்லைப்பா, தண்ணி இல்லை, கம்மியாக இருக்குது, இப்போ குடிநீருக்கு தான் திறக்க முடியும். நீர் வரத்து மழை அதிகமாகிடுச்சாங்க நிச்சயமாக 18ஆம் கால்வாய்க்கும் பிடிஆர் கால்வாய்க்கும் தண்ணி திறப்போம், விவசாயிகிட்ட சொல்லுங்கன்ற கருத்தை சொன்னாங்க. அதுதான் ரியலான உண்மை. இப்போ நீர் முல்லை பெரியாறு 6,000 மில்லியன் கனஅடி இருந்தால் 18ஆம் கால்வாய் திறக்கலாம் ஜீரோவே இருக்குது. 6,000 கனஅடிக்கு மேலே தான் இருக்குது. இவ்வளோ காலதாமம் மேலூர் திறந்துட்டது காலதாமம். இப்போ இங்கே திறந்து விடாதுக்கு காலதாமம். அதான் இப்போ அங்கே இருக்கிற தண்ணியினுடைய அளவு 8592 மில்லியன் கனஅடி தான் இருக்குது. ஆனால் இல்லை 6,000 கனஅடி இல்லை. எவ்வளவு தேவைன்னு சொன்னால் 16,962 மில்லியன் கனஅடி தேவைப்படுது. ஸோ 8,000 எங்கே, 16,000 அடி எங்கே, மில்லியன் கனஅடி எங்கே? ஜியோ எந்த? நான் தான் ஜியோ வச்சு தானே பேசுகிறேன். அப்போ மழை பெஞ்சிச்சு விட்டாங்க. இப்போ மழை வரது இல்லை. தண்ணி திறக்கணும், தண்ணி இருக்கணும். தண்ணி இருந்தால் நிச்சயமாக திறக்கப்போம். இல்லை 8,000 சில்லரை தான் இருக்குது இன்னைக்குள்ள நிலவரம். இன்னைக்குள்ள நிலவரம் 8,500 மில்லியன் கனஅடி தான் இருக்குது. ஆனால் தேவை 16,000 மில்லியன் கனஅடி தேவை. ரெக்கார்டுக்கு பிரகாரம் நாங்கள் பேசுகிறோம். விவசாயிகளை ஏமாத்துன்னு அந்த தண்ணியை திறக்க விடக்கூடாதுன்றது எங்கள் கோரிக்கை இல்லை. தமிழ்நாடு முதல்வர் விவசாயிகள் நல்லா இருக்கணும், மக்கள் நல்லா இருக்கணுன்றது தான் நினப்பு. தண்ணி இருந்தால் நிச்சயமாக திறக்க போகிறோம். நீர் வரத்து இருந்தால் திறக்க போகிறோம். கேரளாவில் மழை குறைஞ்சிருச்சு, பருவமழை குறைஞ்சிருச்சு, நீர்வரத்து குறைஞ்சிருச்சு. தண்ணி இல்லாதனால தான் இப்போ திறக்க முடியல. இதை விவசாயிகிட்ட போய் தப்பான ஒரு கருத்தை முன் வச்சு ஆர்ப்பாட்டம் பண்ணுவது மக்களை ஏமாத்துற செயல்ன்றது தான் இன்னைக்குள்ள நிலைமை. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.